श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. குருதேவ தத்தா. சத்குரு ஷிரடி சாய்நாதரின் சாநித்தியத்தில் ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் மேல்பார்வையில் இந்த சத்சங்க மகாயஜம் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய தந்தை நமக்கு 24 குருக்கள் பத்தி நமக்கு தெரியப்படுத்திட்டே வராரு. இந்த குருச்சத்தின் வாயிலாக நாம் கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா சத்தியம், தர்மம். இந்த 2 நாள் நமக்கு என்ன பயன், நமக்கு என்ன வரும் அப்படின்னா முழுமையான திருப்தி, முழுமையான ஆனந்தம், சாந்தி. இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நமக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஒரு மனிதன் துக்கம், கவலையை வேணமாட்டான். சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தான் அவர் வேண்டுவான். மற்ற உயிரினங்கள், புழு, பூச்சி எடுத்துக்கோங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா கானா பீனா சோனா, இல்லைன்னா பிறக்கும், வளரும், இருக்கும், போகும். அது வாழ்க்கையாக இருக்க முடியுமா? இது எல்லாமே தானே செஞ்சுட்டு இருக்கு. ஒரு நாய் வாங்கலாம் லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு, ஆனால் அந்த நாயை நான் கோவிலுக்குள்ள கூட்டிக்கிட்டு போக முடியாது. ஆனால் ஒரு மனிதன் எப்பேற்பட்ட ஒரு கெட்டவனாக இருந்தாலும் கூட அவரை ஒரு கோயிலுக்குள் வரக்கூடாது என்று யாராலையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு விலைமதிப்பு கூடியது இந்த மனித பிறவி, மனித தேகம். இந்த மனித தேகத்தினால் நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்யணும் என்று நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் பாபா இந்த உலகம் முழுவதும் ஒரு குருவாக தோன்றி நமக்கு சொல்லி கொடுத்துட்டே வராரு. திருப்தி, சாந்தி, ஆனந்தம் வேணும் என்று கேட்கிறோம். அது எப்படி வரும், அதை நான் எப்படி அடைய முடியும்? அது எங்கேயோ இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு என்று நாம் தெரிஞ்சுக்காததுனாலதான் நாம் துக்கமாக இருக்கோம். சிலர் சொல்லுவாங்க துக்கம் வாங்கிக்கிட்டு வந்தா அப்படின்னு. இந்த கஷ்டம், துக்கம் எதனால வருது என்று எப்பவாவது நாம் யோசிச்சிருக்கோமா? எதனால வருது அப்படின்னா நம்ம பத்தி நாம யோசிக்க மாட்டோம், அடுத்தவங்களை பத்தி நாம் யோசிப்போம். அதே போல் பொருள்கள் பத்தி யோசிக்கிறதுனால தான் நமக்கு துக்கம் வரும். எப்போ நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசுறோமோ, யோசிக்கிறோமோ, நமக்கு துக்கம் வரும். இதற்கு தீர்வு என்ன அப்படின்னா மிக கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நமக்கு துக்கம் வருது, ஒரு மனிதனை பத்தி நம்ம யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நல்ல விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்தா அவர் மேல் நமக்கு பற்று, அன்பு, காதல் வரும். அதே அந்த இன்னொரு மனிதனர் மேல் நம் யோசிக்கும் போது அதனால் நாம் கஷ்டப்பட்டிருப்போம். அதை யோசிக்கும் போது, அது நமக்கு ஞாபகம் வரும்போது அந்த மனிதன் மேல் நமக்கு என்ன வரும்? கஷ்டம், துவேஷம் வரும். இதுதான் நாம் கடந்த காலத்தை பத்தி யோசிச்சா கவலை வரும், நிகழ்காலத்தில் இருந்தா நமக்கு சந்தோஷம், ஆனந்தம். எதிர்காலத்தை பத்தி யோசிச்சோன்னா பயம் வரும். இப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? நடந்ததை பத்தி யோசிக்க கூடாது, நடக்க போவது பத்தி யோசிக்க கூடாது. இப்ப லிவிங் பிரசன்ட்ல இருந்தால் அதுதான் எனக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். இன்னும் நமக்கு எளிமையாக புரியணும் அப்படின்னா ஒரு சின்ன கண்ணனுடைய லீலை நாம் சொல்லிக்கலாம். ஒரு நாள் கண்ணன் மனு சாப்பிட்டா அப்படின்னு யசோதை கண்ணனை ஒரு இடுக்கல் கட்டிட்டு வச்சிருவாங்க. அந்த கண்ணன் என்ன பண்ணுவாரு, அதை இழுத்துக்கிட்டே போயிட்டு 2 மரம் இருக்கும், அது நடுவில் போவார். அப்படி போகும்போது அந்த 2 மரங்களும்
சாய்ந்து விடும். இங்க அந்த 2 மரங்கள் எதை குறிக்குது அப்படின்னா, ஒண்ணு கடந்த காலம், இன்னொன்னு எதிர்காலம். நடுவுல போறாரே கண்ணன், அவர்தான் நிகழ்காலம், கால ஸ்வரூபன். எப்போ லிவ் இன் பிரசன்ட்ல இருக்கேனோ, உண்மையாக இருந்தேன்னா எனக்கு கடந்த காலமும் எதிர்காலமும் ஞாபகத்துக்கு வராது. எப்படி இருக்கிறது, எப்படி நிகழ்காலத்தில் இருப்பது அப்படின்னா, சர்வகதமான சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு, சர்வகதமான சக்தி ஒண்ணு இருக்கு அப்படின்றது மேல் என்னுடைய பார்வை, என்னுடைய கவனம் இருக்கணும். அப்படின்னா எதுவும் என்னுடைய கையில் இல்லை, எதையும் என்னால் நடத்த முடியாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா, எல்லாத்துக்கும் அப்பேற்பட்ட ஒரு சைத்தன்ய சக்தி இருக்கு அப்படின்னு நினைப்பு இருந்தால் அதுதான் லிவ் இன் பிரசன்ட். இன்னைக்கு நான் பார்க்க போறது தேனி, இன்னொன்னு மான், மூன்றாவது பருந்து, ஈகல். இந்த 3 குருக்கள் பத்தி நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல தேனி. தேனி என்ன பண்ணும் அப்படின்னா, தாமரை மலர் மேல உட்காந்து தேனை குடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சுவையில் மயங்கி என்ன ஆகும் அப்படின்னா, அது மேலேயே உட்கார்ந்துருக்கும். இரவாகும், அந்த மலர் விழும். அதுக்குள்ள அந்த தாமரை மலருக்குள் தேனை சிக்கிக்கொண்டு அதை இறக்கும். இதில் நாம் கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சந்நியாசி அப்படின்றவர் சுவை அதன் மேல் பற்று கொண்டு ஒரு கிரகஸ்தின் வீட்டில் இருந்தா அப்படின்னா அவர் வீழ்ச்சி அடைவான். இது புரியலன்னா, ஒரு சந்நியாசி எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வேண்டியது இல்லை, சுவையாக இருக்கிறது, அவருக்கு இஷ்டமான விஷயங்கள் நான் பரிமாறிட்டே இருந்தா, அந்த உணவை பரிமாறிட்டே இருந்தா அவர் வேற எங்கேயும் போக மாட்டார், நம்ம வீட்டிலேயே உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரு 10 நாள் கழிச்சு நான் சும்மா இருப்பேன்னா, சும்மா இருக்க மாட்டேன். சுவாமி எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, இது தீர்த்து வைங்க, அந்த கஷ்டம் இருக்குன்னு ஒண்ணுன்னா லிஸ்ட் வைப்பேன். அந்த லிஸ்ட் வைக்கும்போது அவரால் முடிஞ்சா தீர்த்து வைப்பாரு, இல்லைன்னா ஏதாவது ஒரு சாக்கு சொல்வாரு. நான் என்ன பண்ணுவேன்னா, சன்னியாசி போனதுக்கு அப்புறம் அவர் வேஸ்ட்டுங்க, அவருக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு அவரை பத்தி அவதூறு பரப்புவேன். இதனால் யாருக்கு கஷ்டம்? அந்த சன்னியாசிக்கு தானே. அதனால்தான் சொல்றது, அவர் ஒரு இடத்தில் உட்காரக்கூடாது, அந்த சுவையின் மேல் ஆர்வம் கொண்டு ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது. உண்மையான சன்னியாசி அப்படின்றா பெரியவர் தாங்க, காஞ்சி பெரியவர். ஒரு நாள் அவருக்கு அரைக்கீரை சமைச்சு வச்சாங்களாம். அது நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரா. சொன்ன உடனே நெக்ஸ்ட் டேல இருந்து டெய்லி அரைக்கீரை பொரியல், அரைக்கீரை கூட்டு, அரைக்கீரை பருப்பு, இந்த மாதிரி கீரை வகையே செஞ்சுட்டே இருந்தாங்களா. ஸ்டோர் ரூம் போய் பார்த்தா ஃபுல்லா கீரை. என்னப்பா இது கீரை அப்படின்னா, நீங்க தானே சாமி சொன்னீங்க அரைக்கீரை டேஸ்டா இருக்கு அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற சாணி உருண்டை பிடிச்சி நாக்கு மேல வச்சுக்கிட்டாராம். இந்த நாக்கு தான் எனக்கு சுவை வேண்டியது, அதனால அதுக்கு பனிஷ்மெண்ட். அப்பேற்பட்ட ஒரு உண்மையான சாது இந்த காலத்தில் இருக்காரா? இல்ல. சரிங்க, இதெல்லாம் சாதுக்குங்க, நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சா, எனக்கு நடந்த ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். என்னன்னா, எனக்கு டீ இவர் வரத்துக்கு 6:30 ஆயிடும். ஆனா எனக்கு 5 மணிக்கு டீ குடிச்சிடணும். நான் என்ன பண்ணுவேன்னா, பக்கத்திலேயே புதுசா ரெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க வீட்டுல போய் கரெக்டா 4:30 மணிக்கு போய் உட்காந்துருவேன். உட்காந்துட்டு டீ எப்படியும் கண்டிப்பா டீ வைப்பாங்க, அவங்களுக்கும் சேர்த்து எனக்கும் வைப்பாங்க. நானும் குடிச்சிட்டு அமைதியா வந்துடுவேன். ஒரு 10 நாள் டெய்லி இது ரொட்டீனு. ஒரு நாள் பாவம் ஏதோ வேலை சொன்னாங்கப்பா. இதுல 2 விஷயம் கவனிக்கிறோம். அவங்க வேலை சொன்னாங்க, என்னால
வேலை செய்ய முடியும். அவங்க வண்டியில பெட்ரோல் இல்லையோ ஏதோ, என்கிட்ட வண்டி இருக்கு, இத செஞ்சு கொடுங்கன்னா, ஒண்ணு எனக்கு முடிஞ்சா செய்யலாம். ஆனா, நான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லி டீ குடிச்சா எனக்கு வேலை செய்யணுமா? அப்படின்னு நெக்ஸ்ட் டேல இருந்து அவங்க வீட்டுக்கு போமாட்டேன். இன்னொன்னு விஷயம் என்னன்னா, எனக்கு அந்த அந்த அவங்க சொன்ன விஷயம் நான் செய்யணும் அப்படின்ற மனசு இருக்கும். ஆனா, சூழ்நிலை அதுக்கு ஒத்துழைக்காது. அப்ப நான் என்ன பண்ணணும்? வேற வழி இல்லாம அந்த வேலைய முடிச்சு குடுக்கணும். இதுதான் லௌகீகமான விஷயங்களை நான் சிக்கிக் கொண்டால் அப்படின்றது. 2வது விஷயம் தேனீ அந்த தேனீ தேனை பருகும்போது பாருங்க, அந்த மலருக்கு எந்த விதமான ஒரு கஷ்டம், பூ அந்த மலர் நசுக்காம அந்த தேனை குடிக்கும். அதேபோல் ஒரு சந்நியாசி அப்படின்றவர் ஒரு கிரகஸ்தனுக்கு எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் கொடுக்காம அவர் என்ன கொடுத்தாலும் ஆனந்தமாக ஏத்துக்கணுமா. இதுக்கு சத்சங்கத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். முன்னாடியெல்லாம் சத்சங்கம் வேற ஊர்ல நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெஹிக்கிள் வச்சுட்டு கூட்டிட்டு போவாங்க. அந்த வெஹிக்கிள் நார்மலா ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அவங்கவங்க பாட்டுக்கு அவங்கவங்க வாங்க அப்படின்னா, ஒரு 20 பேர் வர இடத்துல 10 பேர் கூட வரமாட்டாங்க. ஆனா, சத்சங்கம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அவங்களே வெஹிக்கிள் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேர் வர இடத்துல 20 பேர் கிளம்புவாங்க. நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு. போனா கண்டிப்பா 8, 8:30 ஆயிடும். அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பா நைட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அவங்களால ஒரு 3 வாட்டி வச்சாங்க. 4வது வாட்டி முடியல. அவங்களால முடியல பாவம். அவங்க ட்ராப் ஆயிட்டாங்க. நம்ம சும்மா இருப்போமா? "என்ன ரொம்ப நாள் ஆச்சு உங்க வீட்ல சத்சங்கம் ஏன் வச்சுக்கவே இல்ல?" அப்படின்னு ஒரு ஆர்டர் வேற. இப்பதான் நமக்கு தெளிவு வருது. அந்த மாரி செய்யக்கூடாது. அவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு. இதற்காக முந்தைய காலத்துல சன்னியாசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பிக்ஷை வாங்குனாங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் அங்க நின்னு அவங்களுக்கு 4 நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு வருவாங்களாம். 3வது விஷயம் என்னன்னா, தேனீ என்ன பண்ணும்? ஒரு பிரைட்டா இருக்கிற ஒரே ஒரு மலர் மேல் உட்கார்ந்து தேனை குடிக்குமா? இல்லை. அதற்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல. அது பிரைட்டா இருக்கா? அந்த கலர் ஒயிட்டா இருக்கா? டார்க்கா இருக்கா? அப்படின்றது. தனக்கு வேண்டியது என்ன? அந்த மலருக்குள் இருக்கின்ற தேன். அவ்வளவுதானே. அதேபோல் ஒரு சந்நியாசி, விவேகி அப்படின்றவர் சகல சாஸ்திரங்களும் படிக்கலாம். ஆனால் அதில் இருக்கின்ற சாரத்தை மட்டும் நீ கிரகிக்கணும். அதன் மேல் பாண்டித்யம், அந்த அந்த சாஸ்திரத்தின் மேல் இருக்கின்ற பாண்டித்யம் எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நீ அதை படிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்லைன்னா இவ்வளோ புக்கு நான் படிச்சேன் அப்படின்ற கணக்குக்காக நீ படிக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா உண்மையான சாது எப்படி இருக்கணும் அப்படின்னா, லோக வாசனை, சாஸ்திர வாசனை, தேக வாசனை இருக்கக்கூடாது. இங்க லோக வாசனை அப்படின்னா சன்னியாசிக்கு அப்படின்றது கிடையாது. நமக்கும் இதை நாம் எடுத்துக்கலாம். லோக வாசனை அப்படின்னா அட்டென்ஷன். இப்ப நான் பஜனை பாடுனேன்னு வச்சுக்கோங்க. அந்த பஜனை நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும். எல்லாருடைய அட்டென்ஷன் என் மேல இருக்கணும். என்னை கௌரவிக்கணும், என்னை கவனிக்கணும் என்று நான் நினைக்கக்கூடாது. இன்னொன்னு சாஸ்திர வாசனை. சாஸ்திர வாசனை அப்படின்னா, இது சத்சங்கம் சொல்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் நிறைய பார்த்து, அதுல நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் புகழ்ந்து பேசணும்ல, ரொம்ப நல்லா சொன்னீங்கப்பா நீங்க அப்படின்னு. அந்த பேருக்காக நான் சொல்வேன்.
அப்படி நான் செய்யும்போது எனக்கு அட்டென்ஷன் எது மேல இருக்கும்? என்னுடைய கவனம் எது மேல இருக்கும்? இன்னும் நல்லா சொல்லணும், நல்லா சொல்லணும், நல்லா பாயிண்ட் சொல்லணும் அப்படின்றது மேல இருக்குமே தவிர, நான் சொல்ற விஷயங்களை நான் கடைபிடிக்கணும், நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல என்னுடைய கவனம் இருக்காது. நான் சொன்னதில் ஏதாவது ஒரு பாயிண்டாவது நான் ஃபாலோ பண்ணா, நான் சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படி இல்லன்னா, வெறுமனே சொல்லிட்டே போனா, யாருக்கு என்ன பயன் இருக்கும்? ஒண்ணும் பயன் இருக்காது. இன்னும் தேக வாசனை இதுதான் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய தலைமுடி நல்லா ஃபுல்லா ஒயிட் ஆயிடுச்சு. ஆனா நான் என்ன பண்ணுவேன், அது நல்லா அழகா தெரியணும் அப்படின்றதுக்காக ஹேர் டை அடிப்பேன். அதனால என்ன ஆகும்? நான் அழகா இருக்கேன்ற ஒரு கர்வம் எனக்கு வரும். எங்க ஹேர் டை அடிக்கணுமா வேண்டாமான்றது அவங்கவங்கள விருப்பம். இந்த 3 விஷயங்கள் யாருக்கு இல்லையோ அவர்தான் உண்மையான சாதகன், உண்மையான யதி, முமுக்ஷு அப்படின்ற அர்த்தம். இல்லைன்னா ஒரு போலி சாது தான். ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிக்கும் தங்க நகைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு போலி சந்நியாசிக்கு, உண்மையான சந்நியாசிக்கு. 4வது விஷயம், தேனீ தேனை குடிச்சிட்டு என்ன பண்ணுவோம், அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தனக்கு குடிச்சிட்டா வயிறு ஃபுல் ஆயிடும். அதை மீறி அது ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதனால என்ன ஆகும்? யாரோ வருவாங்க, அந்த தேனை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதே போல் ஒரு சன்னியாசி என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு நாளைக்கு சேர்த்து வைக்கக்கூடாது. இன்னைக்கு கிடைச்சது இன்னைக்கே சாப்பிடணும். தன்னுடைய கரங்களை பிச்சை பாத்திரமாகவும் வயிறே தட்டாகவும் எண்ணி வாழணும். ஒரு முனி அப்படிதான் வாழணும் என்றாங்க. முனி அப்படின்னா மரணம் செய்பவர். எதை மரணம் செய்வார்? சர்வமும் சிவமயம் என்ற ஒரு கவனம் அவருக்கு எப்பவுமே இருக்கும். அதனை தான் மரணம் செய்யணும். எல்லாமே அவர் பார்த்துப்பார். அப்படின்ற போது நாளைக்கு நாளைக்கு நான் சேர்த்து வைக்கணும் என்பதற்கு தேவை என்ன இருக்கு? என்னை காப்பாற்றுவரும் அவர்தான், என்னை பார்த்துக்கிறவரும் அவர்தான் என்ற கவனம் இருக்கும்போது, அதன் மேல் தியாசை இருக்கும்போது, பிறகு ஏன் அந்த ஆதாரத்தை சேர்த்து வைக்கணும்? விவேகானந்தர் ஒரு நாள் தன்னுடைய மீட்டிங் முடிச்சுட்டு ட்ரெயின்ல போயிட்டே இருந்தாராம். ஒரு இடத்தில் எதிரிலேயே ஒரு ஷேடு உட்காந்துட்டு அவர் இவரை பத்தி கொஞ்சம் பேசுறாரு. என்னன்னா, பாரு டைம் ஆச்சு, ஒன்னாயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகாதனால என்னோட மனைவி எனக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, நான் சாப்பிட்றேன். உன்னை போல ஒருவர் யாரும் எதுவும் தரமாட்டாங்க, நீங்க எல்லாம் வேஷம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் வந்தாங்களா. வந்து விவேகானந்தருக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா. அப்பெல்லாம் சிங்கிள் லைன் தானே, இந்த ட்ரெயின் வந்தா இந்த ட்ரெயின் கிளம்பும், ஒரு ஸ்டேஷன்ல நிக்குது. எப்படிப்பா எனக்கு சாப்பாடு கொடுத்த அப்படின்னு விவேகானந்தர் கேட்கும்போது, அந்த சாப்பாடு கொண்டு வந்தவர் சொல்றாரா, எனக்கு ராமர் கனவுல தோன்றி இந்த ஸ்டேஷன்ல இதே போல் ஒரு ஆடை அணிந்தவருக்கு நீ சாப்பாடு போய் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னும் போது, அந்த ஷேடு வாயை திறக்காம ஆச்சரியத்தோடு நின்னாராம். அவர் உண்மையான சாது. அவர் நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு எதுவும் சேர்த்து வைக்கல. அவருக்கு தெரியும், தன்னை காப்பாத்துவரும் அவர்தான், என்னை பார்த்துக்க வேண்டியதும் அவர்தான் அப்படின்றது. இங்கு தேனி நாம் கத்துக்க வேண்டியது என்ன? இப்ப இந்த காலத்துல வச்சுக்கோங்க, தனக்கு மிஞ்சி தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டே இருக்காங்க சில பேர். அவர்கள் எல்லாம் நிம்மதியா தூங்குறாங்களா? வயிறால சாப்பிடுறாங்களா? நிம்மதியா தூக்கம் இருக்கா அவங்களுக்கு? இல்ல அவங்களுக்கு தேவைக்கு அதிகமா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அது யாராவது திருட்டு போயிடுமோ, இல்லைன்னா
யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களோ, அதை காப்பாற்றணுமே என்பதன் மேலதான் அவருடைய ஃபுல் கவனம் இருக்கும். அப்ப எங்க அவங்களுக்கு தூக்கம் இருக்கும்? ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுதான் அவங்க தூங்கணும். இங்க சம்பாதிக்கணுமா, சம்பாதிக்க கூடாதா அப்படின்ட்டு சொல்லல. சம்பாதிச்சா நமக்கு தேவைக்கு மீறி அதிகமா இருந்தா என்ன பலன் வரும் அப்படின்றதா நாம் இங்க சொல்லிக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பாரதமோ, பாகவதமோ, ராமாயணமோ படிக்கணும். பாரதத்துல பாருங்க, துரியோதனர் அதிகமாக ஆசைப்பட்டதனால் அவருக்கு அழிவுதான் வந்தது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அதை படிக்கணும். இது நமக்கு படிக்க நேரம் இல்லை. ஆனா அந்த தேனை பார்த்தா நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்கும். அந்த தேனை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வரணும். இது சொன்னது எல்லாமே நமக்கு ஞாபகம் வரணும். தேனி எல்லா மலர்களிலிருந்து தேனை வாங்கிக்கும். அதற்கு நிறம், அந்த சைஸு எதுவும் தேவையில்லை. அதே போல் ஒரு சன்னியாசி அப்படின்றவர் ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு மலர்லிருந்து தேனி குடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு மலருக்கு தேனி போயிடும். அதே போல் ஒரு சன்னியாசின்றவர் ஒரு இடத்தில், நீ ஞானத்தை ஒரு இடத்துல வாங்கிட்டியா, அங்கே நீ இருக்காத, அந்த குரு கிட்டயே நீ இருக்காத அப்படின்னு கத்துக்கணுமா. குரு கீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு. மதுலுப்தோ யதா பிருங்கோ புஷ்பான் புஷ்பாந்தரம் விரஜேத், ஞானலுப்த ததா சிஷ்யோ குரு குர்வந்தம் விரஜேத். தேனி எப்படி எல்லா மலர்களிலிருந்து தேனை பருகுமோ, அதே போல் ஒரு சாதகன் அனைவரையும் பார்க்கணும், அனைத்து புத்தகங்களும் படிக்கணும், அதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை கத்துக்கணும். ஒரே இடத்திலேயோ ஒரே புத்தகத்திலேயோ இருக்கக்கூடாது. அதற்கான ஒரு என்ன ஆதாரமாக இருக்கோ அதை நாம் பிடிச்சுக்கணும். உன்னுடைய ஞானத்தை ஒரு வட்டத்துக்குள்ள அடக்கி வைக்காத. தேனி ஒரு மலர்லிருந்து இன்னொரு மலருக்கு எப்படி தாவுமோ, அதே போல் ஒரு இடத்தில் நீ ஞானத்தை பெற்றவுடன் மற்றொரு இடத்துக்கு, மற்றொரு குரு கிட்ட நீ போகணும். மாஸ்டர் ஒருத்தரை ஒரு இடத்துக்கு அனுப்புவாரா, தீர்த்த ஒரு சில ஊர்கள் பேர் சொல்லிட்டு, நான் அங்கங்க போயிட்டு வரேன் மாஸ்டர் அப்படின்னு சார் சொல்லும் போது, மாஸ்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சரி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புவாராம். இவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாஸ்டர் கேட்பார், என்னப்பா கத்துக்கிட்டு வந்த, அங்கெல்லாம் போயிட்டு ஆசிரமங்கள் போயிட்டு வந்தல, அங்கெல்லாம் போயிட்டு என்ன கத்துக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது அவர் லிஸ்ட் போடுறாரு. சார், இந்த ஆசிரமத்துல சாப்பாடே சரியில்லை சார், இந்த ஆசிரமத்துல காசு கேட்குறாங்க சார், இந்த ஆசிரமம் சுத்தமாகவே இல்லை சார் அப்படின்ற ஒரு லிஸ்டா சொல்றாரு. மாஸ்டர் சொல்றாரு, ஏன்பா நாங்க இடத்துக்கு போயிட்டு நாங்க நல்ல விஷயம் கத்துக்கிட்டு வாடா அப்படின்னு அனுப்புனா ஒரு கார்பரேஷன் குப்பலாரை மாதிரி வந்திருக்கியே அப்படின்னு. நம்ம கூட குப்பை மாதிரிதான். ஒரு இடத்துல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும், ஆனா அதெல்லாம் விட்டு என்ன பண்ணுவோம், தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் மனதில போட்டுட்டு வருவோம். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு இங்க அந்த தேனியை பார்த்து நம்ம கத்துக்கணும். இரண்டாவது மான். மான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு சங்கீதம் கேட்டுட்டே அந்த அப்படியே மைமறந்து அப்படியே நின்றுடும். ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் அதை நின்று கேட்டுட்டே இருக்கும். அதை கேட்டுட்டே இருக்கும். அதை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னா, வேட்டைக்காரன் ஒரு சின்ன சத்தம் போட்டுட்டே இருப்பார். போட்டுட்டே இருந்தா அந்த மான் நின்ன உடனே அவர் அதை பிடிச்சிட்டு போயிடுவார். அதே போல் ஒரு முமுட்சு அப்படின்றவர் லௌகீக சம்பந்தமான விஷயங்களை ஈர்க்கப்பட்டால் நீ அழுந்து விடுவாய், நீ வீழ்ச்சி அடைவாய். இது முமுட்சுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஒரு சாதகனுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு கூட இருக்கு. இதுல லௌகீகமான பேச்சு மட்டும் கிடையாது, ஃபோன், யூடியூப், இன்ஸ்டா ரீல்ஸ், இது எல்லாமே நாம் சிக்கி கொண்டோன்னு வச்சுக்கோங்க,
அது பிடியில் நாம் இருப்போம். ஆனா எப்படி இருக்கணும்? நம்முடைய கையில் அது இருக்கணும் தவிர, அதோட கையில நாம இருக்கக்கூடாது. இதனால எவ்ளோ நஷ்டம் இருக்கு. எவ்ளோ டைம நம்ம வேஸ்ட் பண்றோம். இத பார்க்கக்கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பாரு. ஆனா அதற்கு ஒரு டைம் ஒதுக்கு. ஒரு 1/2 அன் ஹவரோ, 1 ஹவரோ. நாள் முழுக்க அதுலயே உட்காந்துட்டே இருந்தா, எவ்ளோ டைம் வேஸ்ட் ஆகும். இதுதான் விஷயங்களோட நாம சிக்கிக்கொள்றது. எனக்கு சொல்றேன். எதிர் வீட்ல சொன்னேன் இல்லையா? புதுசா வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்க? எப்ப வராங்க? எப்ப டியூட்டிக்கு போறாங்க? எப்ப வீட்டுக்கு வராங்க? என்ன பேசுறாங்க? இதே கவனம். அதனால ஏதாவது எனக்கு பயன் இருக்காங்க? அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் பண்ண போறதில்ல. எந்த யூஸும் இல்ல. இன்னைக்கு பாருங்க என்னுடைய வீக்னஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு. இதனால என்ன ஆகும்? என்னுடைய கர்மபந்தம் இன்னும் அதிகமாகும். பாவம் பெருகும். ரமண மகர்ஷி சொல்வாரு, "உன்னை பத்தி நீ யோசி. உன்னை பத்தி நீ பார்த்துக்கிட்டா போதும். அடுத்தவங்கள பத்தி உனக்கு எதுக்கு?" அப்படின்னு. எனக்கே 1008 பிரச்சனை இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பக்கத்து வீட்ல என்ன நடக்குதுன்றது மேல தான் என்னுடைய கவனம். அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இது யோசிப்பதனால் எனக்கு என்ன வரும்? புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம். என்னுடைய இலக்கு என்ன? இந்த பிறப்பின்மை அடைவதுதான் என்னுடைய இலக்கு. அதற்கு எளிமையான ஒரு வழிதான் இப்ப சத்சங்கத்தில் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும். இதை ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி செய்தா போதும். பாஸா, ஃபெயிலா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா, எனக்கு பிறப்பின்மை அடைவதற்கு ஒரு வழி இருக்கு என்றதாவது இந்த சத்சங்கத்தின் வாயிலாக நான் தெரிஞ்சுக்கிட்டேனா இல்லையா? அதற்காக நான் முயற்சி செய்தாதானே அந்த இலக்கை இந்த பிறவியில் இல்லன்னா, அடுத்த பிறவியிலோ எந்த பிறவியிலாவது நான் அடைய முடியும். பாரதம், பாகவதம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நல்முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது சொல்லிக் கொடுக்கும். ஆனா ராமாயணம் பாருங்க, ஒரு மனிதன் ஒரு மனிதனாக எப்படி வாழணும் என்பதை சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா ராமாயணத்தில் அந்த பொன்மானை மேல் ஆசைப்பட்டதனால் சீதை எங்க போனாங்க? ராவண லங்கைக்கு போனாங்க. ராமர் சீதையை தேடி போனாரு. அதுதான் மாயை. அந்த மான் தான் மாயை. அவர் எந்த ரூபத்தில் வந்தாரு? ராவணர் ஒரு சந்நியாசி ஒரு சாது ரூபத்தில் வந்தாரு. ஏன்னா அந்த வேஷம் போட்டால் எல்லாருமே ஈஸியா நம்ப வச்சிட முடியும். லௌகீகமான விஷயங்கள் மட்டும் கிடையாது, பேச்சு மட்டும் கிடையாது. ஒருத்தர் மேல் அளவு மீறி நான் அன்பு கொண்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் அவர் பேசலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது, எந்த வேலையும் நடக்காது. அவர் என்னமோ நிம்மதியா இருப்பாரு. ஆனா எனக்கு ஒரு வேலையும் நடக்காது. அப்படின்னா அன்பே இருக்கக்கூடாதாங்க, இஷ்டமே இருக்கக்கூடாதா அப்படின்னா இருக்கலாம். அளவோடு இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு நிகழ்வு கூட நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனா நாம என்ன எடுத்துக்க வேண்டும்? நல்லது மட்டும் எடுத்துக்கணும். நம்ம பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் 98 நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனா அந்த 2 விஷயங்கள் கெட்டது இருக்குமே, அதுதான் நம்முடைய கண்ணுக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய பார்வை கெட்டது நோக்கிதான் இருக்கு. ஒரு நிகழ்வில் நெகட்டிவ் திங்கிங் இருக்கும், பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். அந்த பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் எடுத்துக்கிட்டா நான் ஆனந்தமாக இருப்பேன், சாந்தியாக இருப்பேன். நெகட்டிவ் திங்கிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அட்டென்ஷன் எப்படி இருக்கும்? அசாந்தியாக இருக்கும்.
அசாந்தியாக இருந்தால் ஹார்ட் பீட் அதிகமாகும், பிபி அதிகமாகும். கோபம், துவேஷம், பொறாமை இது எல்லாமே நம்முடைய உடலுக்கும் கெட்டது, நம்முடைய மனசுக்கும் கெடுதல். இரண்டுமே வேண்டாம். கோபம், துவேஷம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இது நமக்காக இல்லைனா கூட நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இதை நம்ம விட்டுடணும். மூன்றாவது பருந்து. ஒரு நாள் ஒரு பருந்து தன்னுடைய ஆகாரத்தை எடுத்துக்கிட்டு பறந்துட்டே இருந்தா, பின்னாடியே ஒரு பறவை கூட்டம் துரத்துட்டே வந்துதான். கொஞ்சம் தூரம் பறந்துட்டே இருந்தது பருந்து. அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிட்டு அதனுடைய உணவை கீழே விட்டுடுச்சு. விட்ட உடனே அந்த பறவைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுகிட்ட போயிடுச்சான். இந்த பருந்து நிம்மதியா ஒரு மரத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. இதுதான் ஒரு நிகழ்வு. ஒரு சந்நியாசி, சாது, ஞானி, ஜிக்ஞாசு, மோக்ஷி யார வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்ன கத்துக்கணும் அப்படின்னா, பாமரர்கள் லௌகீக விஷயங்களை தேடிதான் அலைந்து துக்கத்தை தேடிக்கொள்கிறார்கள். ஒரு முட்டாள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தேவையற்ற பொருட்களுக்காகவும் உலகில் மனிதர்களுக்காகவும் அவர்களை சந்திப்பதற்காகவும் உலக இன்பங்களுக்காகவும் அலைந்து திரிவதனால் துயரத்தை தேடிக்கொள்கிறான். ரொம்ப பெருசா இருக்கு நினைக்கிறேன். இப்ப எளிமையா சொல்லணும்னா, எனக்கு ஃப்ரீயா டைம் இருக்குங்க. எனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு. நான் என்ன செய்வேன்னா, எனக்கு ஃப்ரீ டைம்ல அடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். அப்படி பேசும்போது எனக்கு சுகமா இருக்கும். அதனால அடுத்தவங்கள டைம் வேஸ்ட் பண்ணி நான் சுகத்தை சம்பாதிக்கிறேன். ஃபோன் வச்ச உடனே அந்த சுகம் போயிடும், துக்கம் வரும். அப்படின்னா நான் சாந்தியை எப்படி எங்கே நான் அடையணும்? அதற்கு வழி என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரீ டைம் யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. அந்த கடவுள் கொடுத்தது கடவுளுக்கே நான் கொடுக்கணும். அப்படின்னா சத்சங்கத்தை கேட்கறதுக்கும், பாராயணம் பண்றதுக்கும், அந்த பஜனை பாடல்களை பிராக்டிஸ் செய்வதற்கும் நான் பயன்படுத்தினா அவர் சந்தோஷப்படுவாரு. போர் அடிக்கும்னு சொல்லுவோம். போர் எங்க அடிக்கும்? யார் அடிக்கும்? சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய யூஸ் பண்ணுவோம். இதை போர் அடிக்குதுமா அம்மா சொல்லுவாங்க, திருப்பி அடி அப்படின்னு. திருப்பி அடிக்கிறது அப்படின்னா, போர் அடிச்சதுன்னா என்ன? நமக்கு எதுவும் தோணலை அப்படின்னா, எந்த யோசனையும் இல்லாத ஒரு நிலை. அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்தா அவர் யாரு? ஒரு ஞானியாக தானே இருக்கணும். அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஞானி. இனிமே சொல்லுவோமா போர் அடிக்குது அப்படின்னு? சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த அந்த ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. யாரு? நம்முடைய அப்பா சொல்லிட்டாரு. என்ன? சத்சங்கம் கேட்கணும், பாராயணம் பண்ணணும், பஜனை பாடல்களை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு. இனிமே போர் அடிக்குது அப்படின்னு அந்த வார்த்தை ஞாபகம் வந்தாலே இந்த 3 நமக்கு ஞாபகம் வரணும். அந்த பருந்து தேவையில்லாத விஷயங்களை விட்டதனால் அது நிம்மதியாக ஆனந்தமாக இருந்தது. அதே போல் நாம் இந்த லௌகீகமான விஷயங்களை விட்டுட்டா நம்ம கூட ஆனந்தமாக இருக்கலாம் என்று பருந்து பார்த்து கத்துக்கணும். இன்னொன்னு தேனி கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, 4 விஷயங்கள். ஒண்ணு, தனக்கு தேவை எவ்வளவோ அவ்வளவுதான் சம்பாதிக்கணும். தேவைக்கு அதிகமா நாம சம்பாதிக்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாது. அதே போல் ஒரு இடத்தில் ஞானத்தை நாம் பெற்றால் மற்றொரு இடத்துக்கு நாம் போகணும். அங்கிருக்கின்ற ஞானத்தை நாம் பெறணும், ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. 3வது விஷயம், தேனி எப்படி ஒரு
எப்படி இருந்தாலும் அது பிரைட்டா இருக்கா, கலர் நல்லா இருக்கா அப்படின்ற பார்க்காம தேனை எடுத்துக்குமோ, அதே போல் நாம் என்ன பண்ணணும்? சில நிகழ்வுகளில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் நான் எடுத்துக்கணும். கெட்ட விஷயங்கள் எடுத்துக்க கூடாது. முதல்ல சொன்னது என்னன்னா, நம்ம ஞானத்தையோ பெறும்போது அந்த ஆனந்தத்தில் அப்படியே மெய்மறந்து இருக்கக்கூடாது. இருந்தோம் அப்படின்னா நமக்கு வீழ்ச்சி வரும். இதுதான் தேனீக்கிட்ட நம்ம கத்துக்கிட்டோம். அந்த மானிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்? லௌகீகமான விஷயங்கள், மனிதர்கள் மனிதர்கள் மேல் பற்று கொண்டிருந்தால், அதன் மேல் உனக்கு யோசனை இருந்தால், தேவையில்லாதவற்றின் மேல் உனக்கு யோசனை இருந்தால், அது உனக்கு அழிவை தேடிக் கொடுக்கும். நீ மேன்மை அடைய முடியாது. இந்த 3 குருக்களில் இருக்கின்ற காமனான விஷயங்கள் என்னன்னா, நமக்கு மனிதர்களோ, ரூபங்களோ, பொருட்களோ தேவையில்லை. அனைத்திலும் இருக்கின்ற, எல்லாமாகவும் இருக்கின்ற சைத்தன்யத்தை நீ கண்டுகொள். ஒரு மனிதர் ஒரு சூழ்நிலையை ஊக்கப்படுத்துகின்ற அந்த சைத்தன்ய சக்தியை நீ கண்டுகொள். அதன் மேல் நம்முடைய மனம் இருக்கணும். அப்பொழுதுதான் சாஸ்வதமான ஆனந்தம் நாம் பெற முடியும். சுகம், சந்தோஷம், ஆனந்தம், பரமானந்தம். சுகம் என்பது ஷரீரத்துக்கு, சந்தோஷம் என்பது மனிதர்களால் பொருட்களால் வரக்கூடியது சந்தோஷம். ஆனந்தம் என்பது இதயத்துக்கு சம்பந்தமானது. ஆனா பரமானந்தம், பிரம்மானந்தம் என்றது ஆத்மா, பரமாத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் எது இருந்தால் வேற எதுவும் தேவையில்லை என்று நினைக்கிறோமோ அதுதான் ஆனந்தம். நமக்கு எது இருந்தா வேற எதுவும் தேவையில்லை? இந்த சத்சங்கம், அந்த தந்தை. இந்த 2மே இருந்தால் வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. அவர் இருப்பார், அவர் இருக்கார், அவர் பார்த்துப்பார். அவ்வளவுதான். இதுக்கு நம்ம ஏதாவது பணம் செலுத்தணுமா, காசு கொடுக்கணுமா? ஒன்றும் இல்லை. அவருக்கு தேவையான, அவருக்கு இஷ்டமான நம்முடைய நேரத்தை அந்த தந்தைக்காக ஒதுக்கினாலே போதும். அவர் ஆனந்தப்படுவார். அவர் கேட்கின்ற அந்த நேரத்தை அவருக்கு தந்து அந்த தந்தையின் அரவணைப்பில் எல்லாரும் இருக்கணும் என்று வேண்டிக்கொண்டே ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.